பைபிள் எடுத்துக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். 12வது வசனத்தை வாசிக்கலாம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது கரத்தை நன்றாய் விளக்கி தம்முடைய கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார். எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற் பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். வேரானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். அப்ப வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வேர் அருகே என்ன வைக்கப்பட்டிருக்கு? வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வேர் அருகே கோடாரி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த வேர் கிட்ட கோடாரி வைக்கப்பட்டிருக்கிற? அந்த கனி ரொம்ப வேஸ்டான கனி. அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. நம்ம வேர் அருகேயும் என்ன வைக்கப்பட்டிருக்கு? கோடாரி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து 17வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 11:17. சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்கு. அப்ப சில கிளைகள் என்ன பண்ணிச்சு? முறித்து போடப்பட்டிருக்கு. காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு. அப்ப ஒலிவ மரத்து பக்கத்துல ஆண்டவர் யாரை கொண்டு போய் ஒட்ட வைக்கிறாரு? காட்டு ஒலிவ. அப்ப நீங்களும் நானும் யாருன்னா காட்டு அத்தி மரமா இருக்கிறோம். எதோடு ஒட்டப்பட்டு இருக்கிறோம் சொல்லுங்க? அத்தி மரத்தோடு ஒட்டப்பட்டு இருக்கிறோம். எதோடு? அத்தி மரத்தோடு ஒட்டப்பட்டிருக்க சொல்லப்பட்டிருக்க. பிறகு